அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஓதுவது ஒழியேல். கற்றலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. அறிவு என்ற செல்வம்தான் அழியாத செல்வம். இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் படிப்பில் ஆர்வம் உடையவன். ஆனால் குடும்ப ஏழ்மை காரணமாக பள்ளிக்குச் செல்ல முடியவில்லை. ஒரு நாள் அவனை பார்த்த பள்ளி ஆசிரியர் மனம் உருகினார். இந்த குழந்தை படிக்க ஆவலா இருக்கிறான், ஏன் வாய்ப்பு தரக்கூடாது என்று நினைத்தார். அந்த ஆசிரியர் கண்ணனை பள்ளிக்கு அழைத்து, நீயும் படிக்கலாம், உனக்கு நான் இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கிறேன் என்று உறுதியளித்தார். ஆசிரியரின் உதவியால் கண்ணன் தினமும் பள்ளிக்கு சென்று படிக்கத் தொடங்கினான். படிப்பில் சந்தேகம் வந்தால் ஆசிரியர் அதை பொறுமையாக கண்ணனுக்கு விளக்கினார். கண்ணனும் முழு உழைப்புடன் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டான். காலம் சென்றது. அந்த ஏழை சிறுவன் ஆசிரியரின் அர்ப்பணிப்பாலும் தனது விடாமுயற்சியாலும் ஒருநாள் அனைவராலும் மதிக்கப்படும் பள்ளியாசிரியராக உயர்ந்தான். அவனை பார்த்து கிராம மக்கள் பெருமைப்பட்டனர். கண்ணன் எப்போதும் குழந்தைகளிடம் சொல்வான், படிப்பை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். அறிவுதான் நம்மை எங்கும் அழைத்துச் செல்லும் உண்மையான செல்வம். காலத்திலும் அது அழியாத செல்வம். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம். கற்றலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து கற்றுக்கொண்டால் வெற்றி நிச்சயம். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.